அமெரிக்காவின் நாசா தான் ஸ்பெரக்ஸ் அப்படிங்கிற தொலைநோக்கி டெலஸ்கோப்பை வந்து விண்ணில் செலுத்த திட்டமிட்டிருக்கு. ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இந்த ஸ்பெரக்ஸ் டெலஸ்கோப் வந்து விண்ணில் செலுத்த போறாங்க. நாசா தான் செலுத்த போறாங்க. நாசா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த ஸ்பெரக்ஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது எதை ஆய்வு செய்யறதுக்காக அப்படின்னா, இப்போ பெருவெடிப்பு நடந்துச்சு, பிக் பேங் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, பெருவெடிப்பு. அந்த பெருவெடிப்புக்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொடர்பாக ஆய்வு செய்யறது, சூரியனுடைய வெளிப்புற மண்டலத்தை ஆய்வு செய்யறது, சூரியனுடைய காற்றுடைய இயக்கவியலை ஆய்வு செய்யறதுக்காக இந்த டெலஸ்கோப் வந்து இப்போ லான்ச் பண்றாங்க ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக. ஸோ இந்த ஸ்பெரக்ஸ் அப்படிங்கிற டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா அதிநவீன அகச்சிவப்பு விண்வெளி தொலைநோக்கி. ஸோ இது எவ்வளோ எடை கொண்டது அப்படின்னா 500 கிலோகிராம் எடை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஸ்பெரக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர் ஃபார் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த யூனிவர்ஸ் எபோக் ஆஃப் ரீயோனைசேஷன் அண்ட் ஐசஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெரக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம்.